வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த டெட் பேப்பர் 2ஓட சயின்ஸ் மேஜருக்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது 91வது கொஸ்டின் பாருங்க. ஏகில் மார்மிலோஸ் இக்குடும்பத்தை சேர்ந்தது. ரூட்டேசி, யூபோபேசி, சொலோனேசி, லில்லியேசி. இதில் எது ஆன்சர் அப்படின்னா, இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ரூட்டேசி தான் இதோட சரியான விடை. அடுத்து 92வது கொஸ்டின். பிவிசி நெகிழியை எரிப்பதன் மூலம் வெளிவரும் வாயு. இதோட வாயு என்ன அப்படின்னா டயாக்சின். இந்த வாயு என்ன அப்படின்னா டயாக்சின் தான். அடுத்து 93வது வினா பாருங்க. குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும். திடப்பொருள் மற்றும் திரவங்கள், திடப்பொருட்கள் மற்றும் வாயுக்கள், திரவங்கள் மற்றும் வாயுக்கள், திடப்பொருட்களில் மட்டும். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். குறுக்கலைகள் எப்பயுமே இதில் தான் உருவாகும், திடப்பொருட்களில் மட்டும்தான் உருவாகும். அடுத்து 94வது வினா. 2 × 10⁻⁴ இன் திட்ட வடிவம் டேஸ் ஆகும். இதோட திட்ட வடிவம் என்ன அப்படின்னா 0.0002. அடுத்து 95வது வினா. ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட உயரம் என்ன அப்படின்னா 12. இதோட உயரம் என்ன 12. அடுத்து 96வது வினா. பூசணியில் அயல் மகந்திர சேர்க்கை இவற்றின் உதவியால் நடைபெறுகிறது. பூச்சிகள், நீர், பறவைகள், காற்று. இதுல எது ஆன்சர் அப்படின்னா பூச்சிகள். அடுத்து 97வது வினா. a + b = 10 மற்றும் b 3ab = 36 எனில் a² + b² இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 76. அடுத்து முக்கோணத்தின் பக்க அளவுகளை கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் எது வந்து முக்கோணம் வரைகிறதுக்கு ஏற்புடையதாக இல்லாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். இது 9 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். இது ஒரு முக்கோணத்தோட அமைப்பா வராது. அடுத்து 99வது வினா. 33 காரணிகள். 33 காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் 33 காரணிகள். 1, 2, 3, 4, 6, 9, 12, 18, 36. அடுத்து x - 1/x = 5 எனில் x³ - 1/x³ இன் மதிப்பு என்ன என்று கேட்டிருக்காங்க. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 101வது வினா. நவீன தனிம வரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களும் டேஸ் அதிகரிக்கும் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. நவீன தனிம வரிசை அட்டவணைங்கிறது வந்து எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அணியின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பியின் தொகுப்பை இணைப்பது பிட்யூட்ரியா, ஹைப்போதலாமஸா, தைராய்டா, அட்ரினலா? எது அப்படின்னா ஹைப்போதலாமஸ். அடுத்து இங்க வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் இருந்து சரியான அட்டையனை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான சேர்ப்பினை உருவாக்கவும். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்து 104வது கொஸ்டின் பாருங்க. இந்திய புள்ளியியலின் தந்தை யார்? இந்திய புள்ளியியலின் தந்தை யாரு? பிரசந்த சந்திர மகளனோபிஸ். பின்வரும் இணைகளில் எவை சார்பக இணைகள்? பின்வரும் இணைகளில் எவை சார்பக இணைகள்? எவை அப்படின்னா ஆப்ஷன் சி 71, 81. இதுதான் சார்பக இணைகள். அடுத்து 106வது கொஸ்டின். சுபாரின் என்ற பொருளால் ஆன தடித்த காஸ்பேரியன் பட்டைகள் உள்ள அகத்தோல் காணப்படுவது. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஒருவித்திலை தாவரவேர் மற்றும் இருவித்திலை தாவரவேர்.
107 ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளது. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? 30 நாளா, 31 நாளா, 32, 33 வரிசையை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆனா இதுக்கான ஃபார்முலா போட்டோம்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். இதற்கான விடை என்ன அப்படின்னா 32 நாள். அடுத்து 108வது வினா, சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி, காஞ்சிபுரம், விருதுநகர், தேனி. இதுல எது ஆன்சர் அப்படின்னா விருதுநகர் தான் இதோட சரியான விடை. அடுத்து சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையேயான கோணம். சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எது அப்படின்னா 90 டிகிரி. ராபிஸ் என்பது டேஸால் ஏற்படும் நோய். பாக்டீரியாவா, வைரஸா, பூஞ்சையா, புரோட்டோசோவாவா? ஆன்சர் வந்து வைரஸ். ஆன்சர் என்ன? வைரஸ். அடுத்து 111, எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கப்பனாக எழுதுவதை டேஸ் என்கிறோம். அதோட விடை என்ன அப்படின்னா காரணிப்படுத்துதல். 112வது வினாக்கான ஆன்சரை பார்த்தரலாம். காந்த விசை கோடுகள் எதிலிருந்து தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. காந்த விசை கோடுகள் எதிலிருந்து தொடங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எதிலிருந்துனா வடமுனையிலிருந்து தான் தொடங்கும். வடமுனையிலிருந்து தென்முனை. அடுத்து வினிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள். கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், சல்பர், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அடுத்து 114வது வினா, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. ஆப்ஷன் சி 27 சென்டிமீட்டர் அடிப்பக்கமும் 9 சென்டிமீட்டர் உயரமும் இருக்கும். சுருக்குக. இதற்கான விடை என்ன அப்படின்னா -8/19. ஆப்ஷன் ஏ. 116, ஒரு இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 100 வீதம் ஆகும் செலவு என்ன அப்படின்னா 1,17,000. இந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் இந்த கொஸ்டினை வச்சிருக்கிறவங்க. இவங்க வந்து டோட்டலாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சயின்ஸ் மேஜரில் 95 கொஷின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கம்பல்சரியாக அவங்க வந்து டெட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் அவங்க வந்து மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணவும் அவங்களோட மார்க் வந்து ஹை ஆயிடுச்சு. அடுத்து 117வது வினா, 2 பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? நியூட்ரான்கள், புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள். இதுல எது ஆன்சர் அப்படின்னா எலக்ட்ரான்கள். ஆன்சர் சி. அடுத்து காற்று நுண்ணறைகள் அகலப்படுத்தல் டேஸ் எனப்படுகிறது. ஆன்சர் வந்து எம்பைசீமா. ஆன்சர் வந்து என்ன? எம்பைசீமா. அடுத்து 119, வட்டத்தின் சமவில்கள் டேஸ் கோணங்களை தாங்கும். இதோட விடை என்ன அப்படின்னா சம கோணங்களை தாங்கும். கீழ்கண்டவற்றுள் பசுந்தாள் உரமாக பயன்படுவது எது? இதற்கான விடை ஆப்ஷன் ஏ குரோட்டேலேரியா ஜன்சியா. குரோட்டேலேரியா ஜன்சியா. ஆப்ஷன் ஏ தான். அடுத்து ஒரு எண்ணின் x% x-ஐ கழித்தால் x கிடைக்கும் எனில் அந்த எண் டேஸ். அந்த எண் என்ன அப்படின்னா 200. அடுத்து காரணிப்படுத்துக கேட்டிருக்காங்க. 2x² + 15x - 27. இதற்கான காரணிப்படுத்துக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான்.
5:7 சமான விகிதமானது? 5:7 சமான விகிதமானது. ஆன்சர் வந்து 10:14. கீழ்கண்ட கரைசல்களில் எக்கரைசல் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றாது? இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சுண்ணாம்பு நீர். அடுத்து செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்க மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா எதற்கு வரும்? மைட்டோகாண்ட்ரியா சுவாசித்தலுக்கு வரும். பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கைக்கு வரும். கொள்கை உறுப்பு சுரத்தலுக்கு வரும். லைசோசோம்னா தற்கொலை பைகளுக்கு வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். அடுத்து 126வது வினா. m = 8 n = -3 எனில் m + n - mn என்ற கோவையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து 29. அடுத்த வினா 127. மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம்? நைட்ரஜன், சோடியம், பொட்டாசியம், இரும்பு. இதுல எது ஆன்சர் அப்படின்னா நைட்ரஜன் தான். அடுத்து இது வந்து pH லெவலை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பொறுத்ததுக்கான சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான். அடுத்து டேஸ் என்பது பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் திகழ்கிறது. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, படிமமாக்கல், படிகமாக்கல். அடுத்து ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு அதோட இசட்டின் மதிப்பை கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆப்ஷன் சி, இசட் = 85 டிகிரி. 131வது வினா. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிணாமங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அப்போ பாதையின் பரப்பு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்முலா போட்டோம்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, இவங்க வந்து எல்லா கொஷினுக்கும் வந்து மேக்ஸ்னா கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ மேக்ஸில் ஸ்கோர் பண்ணும் போதே உங்களோட மார்க் வந்து ஹை ஆயிடுச்சு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 424 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து பட விளக்கப்படத்தின் ஆங்கிலத்தில் டேஸ் எனவும் அழைக்கலாம்? பிக்டோவேர்ட், பிக்டோபிரேஸ், பிக்டோகிராம், பிக்டோகிராஃப்ட். இதற்கான விடை வந்து பிக்டோகிராம். அடுத்து 3πa × 4πb = 5184 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் a b ஆனது. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 4 மற்றும் 3. மின்கடத்து எண்ணின் அலகு என்ன? மின்கடத்து எண்ணின் அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓம் பவர் -1, மீட்டர் பவர் -1. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. விலங்குகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்தோ வைரஸ். இதற்கான விடை என்ன? ஆப்தோ வைரஸ். லென்ஸிற்கும் விழி வெண்படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் எது? அக்வஸ் திரவம். அடுத்து 137வது வினா. ஒரு அவுன்ஸ் என்பதன் அளவு என்ன? 50 ml, 30 ml, 100 ml, 500 ml கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து 30 ml. இவற்றில் எவ்வகை இயங்கு பொருள்களை எரியூட்ட தனியாக அமைப்பு தேவையில்லை? இதற்கான விடை வந்து என்ன அப்படின்னா திரவ இயங்கு பொருட்கள். என்னது? திரவ இயங்கு பொருட்கள். அடுத்து TDDT என்பது. இதற்கான விடை ஆப்ஷன் டி, ட்ரைக்ளோரோ டைபீனைல் ட்ரைக்ளோரோஈத்தைன். அடுத்து 140வது வினா. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3
√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்த நாணின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 18 சென்டிமீட்டர். அடுத்து தவறான கூற்றை தேர்வு செய்க. இதுல எது தவறான கூற்றுங்கிறத கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒன்றிற்கு மேற்பட்ட மெய்சீலியங்கள் இணைந்து ஹைப்பா என்னும் பூஞ்சை இலையை உருவாக்குகின்றன. 142வது வினா, மெல்லுடலைகளில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு. மெல்லுடலில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு எது அப்படின்னா ஆன்சர் வந்து நெப்டீரியம். அடுத்து 143வது வினா, ஒரு பொருள் மிதத்தல் தொடர்பானதில் எது சரியான கூற்று இல்லை? ஆப்ஷன் ஏ. அடுத்து 144வது வினா, 36 மற்றும் 48 ஆகிய எண்களின் மீபேக்கா மற்றும் மீசீமா, அதாவது HCF அண்ட் LCM கேட்டிருக்காங்க. இதோட விடை என்ன அப்படின்னா 12:144. உடலில் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது. இதற்கான விடை என்ன அப்படின்னா டெட்டனி. அடுத்து மஞ்சக்காமாலை பரவும் விதம். இதற்கான விடை என்ன அப்படின்னா மாசடைந்த நீர் மற்றும் இரத்த பரிமாற்றம். அடுத்து 147வது வினா, ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க. இதற்கான விடை என்ன அப்படின்னா மாற்றம் இல்லை. இதற்கான விடை என்ன? மாற்றம் இல்லை. அடுத்து 10வது மற்றும் 9வது பிபினோசி எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன? இதற்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா 21. அடுத்து 149, 2x, 4x, 6x, 8x, 10x இன் இடைநிலை அளவு 24 எனில் எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. இதோட எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னா 4. அடுத்து 150வது வினா, 2, 6, 12, 20, 30 என்னும் எண்ணின் அமைப்பின் பொது வடிவம். இதோட பொது வடிவம் என்ன அப்படின்னா n × n+1. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து 60 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இதுல வந்து அவங்க கிட்டத்தட்ட 45 கொஸ்டின்ஸ் பக்கத்துல வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து மார்க் வந்து 95 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ அவங்க கண்டிப்பா வந்து டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.